ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் பிகி பேங்க். இன்றைக்கி நம்ம சேனலை வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி என்னோடய வீடியோவை பார்த்த ஒவ்வொரு வியூவர்ஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் போட்ட ஃபஸ்ட்டு வீடியோவுக்கே இந்த அளவுக்கு ரெஸ்பான்ஸ் இருக்கும் நான் கனவுல கூட நினச்சி பார்க்கல. ஏன்னா மார்னிங் வரைக்கும் பார்த்திங்கன்னா ஒரு 300 வியூஸ் வந்து போயிருந்தது. இப்போ ஈவினிங் வந்து எடுத்து பார்த்தேன்னா ஒரு 1.1K வியூஸ் வந்து போயிருந்துச்சு. ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. நல்ல ரெஸ்பான்ஸ் இருந்தது. இதில் என்ன ஒரு சின்ன வருத்தம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜிஆர்டியில் நகை வாங்கி ஏமாந்த சில பேரோட கமெண்ட் வந்து படித்து அவங்களுக்கும் வந்து ரிப்ளை பண்ணியிருந்தேன். பட் அது மட்டும் தான் எனக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது. இது ஒரு அவேர்னஸ் வீடியோவாக இருக்கும் அப்படின்றதுல வந்து ஒரு சந்தோஷம் எனக்கு. ஸோ இனிமேல் வந்து ஜிஆர்டியில் நகை வாங்கும்போது கொஞ்சம் பார்த்து வாங்குங்க. இப்போ என்ன வீடியோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கார்டை பார்த்தோன்னே தெரிஞ்சிருக்கும். இந்த வருஷத்துக்கான சிட்டு ஸ்கீம் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருந்தேன். நான் என்ன கடையில் ஸ்டார்ட் பண்ணேன், என்ன ஆஃபர் எனக்கு கிடச்சிது, இதில் என்ன எனக்கு பெனிஃபிட் இருக்குது அப்படின்றது ஒரு டீட்டெயில் வீடியோ தான் இது. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கார்டை பார்த்தவொடனே தெரிஞ்சிருக்கும். ஸ்ரீகுமரன் தான் வந்து சிட்டு ஸ்கீம் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருந்தேன். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, திருவண்ணாமலையில் ஜிஆர்டி தான் ஃபஸ்ட்டு ஒரு நல்ல ஒரு பிராண்டடான ஒரு நகை கடை அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜிஆர்டி தான். அதுக்கு முன்னாடி ஏவிஆர் சொன்ன மால் இருந்தது. அது அந்தளவுக்கு எனக்கு தெரியல. அந்த கடைக்கு நான் ஒரே வாட்டி தான் போயிருக்கேன். பட் ஜிஆர்டி வந்து ரெகுலராக வாங்கியிருந்தேன். ஒரு 2-3 வருஷத்துக்கு மேலவே வந்து வாங்கியிருந்தேன். எனக்கு அதுக்கு மேலே அங்கே வாங்க ஒரு விருப்பம் இல்லாததால் வேறு ஏதாவது ஒரு நல்ல பிராண்டட் கடை இருக்குமா அப்படின்னு பார்த்தா, இன்னொன்று பார்த்திங்கன்னா கல்யாண், தனிஷ்க்லாம் இருக்குது. நான் அந்த சைடு போனதே கிடையாது. தனிஷ்க்கு அப்புறம் கல்யாண்லாம் பார்த்திங்கன்னா இதே மாதிரி தான் ஜிஆர்டி மாதிரியே தான் வேஸ்டேஜ்லாம் கொஞ்சம் அதிகமாக இருக்கும் அப்படின்றனால அந்த சைடே நான் போகமாட்டேன். ஸோ வேறு ஏதாவது ஒரு நல்ல கடை வருமா, டிசைனும் இருக்கணும், நமக்கு வேஸ்டேஜும் கம்மியாக இருக்கணும், அந்த மாதிரி ஏதாவது ஒரு நல்ல கடை வருமானு நினச்சிட்டே இருக்கும்போது தான் போன வருஷமும் என்னமோ ஸ்ரீகுமரன் வந்து ஸ்டார்ட் பண்ணாங்க. கடைக்காரர் கூட அந்த அளவுக்கு சந்தோஷப்பட்டிருக்க மாட்டாங்க. நான் ரொம்ப சந்தோஷப்பட்டேன். ஏன்னா வந்து ஏதாவது ஒரு கடை கிடைக்குமான்னு நினைக்கும்போது ஒரு கடை சூப்பராக ஓப்பன் பண்ணியிருந்தாங்க. பார்த்தோன்னே இந்த வருஷம் எப்படியாவது சிட்டு வந்து ஸ்டார்ட் பண்ணணும்னு சொல்லி தான் போன வருஷமே வந்து ஸ்டார்ட் பண்ணி மெச்சூரிட்டி ஆகி ஜுவல்லும் வந்து பர்ச்சேஸ் பண்ணிட்டேன். ஸோ அந்த ஒரு ஹாப்பினஸோட அந்த ஜுவல் முடிஞ்ச ஒரு கையோடவே வந்து பார்த்திங்கன்னா, அந்த சிட்டு முடிஞ்ச கையோடவே இன்னொரு சிட்டும் வந்து ஸ்டார்ட் பண்ணிவிட்டு வந்திருந்தேன். ஸோ அதை பற்றின ஒரு டீட்டெயில் தான் இது. நீங்கள் நினைக்கிற மாதிரி பெரிய அமௌண்ட்லாம் நான் போடல. ஜஸ்ட் ஒரு 2000 ருபீஸ் தான் வந்து போட்டிருந்தேன். என்னால் வந்து அவ்வளோதான் அஃபோர்ட் பண்ண முடியும். என்னோடய ஃபேமிலி சிச்சுவேஷனுக்கு வந்து பார்த்திங்கன்னா 2000 அப்படின்றதே கொஞ்சம் பெரிய விஷயந்தான். மந்த்லி அதாவது இது பார்க்கும்போது ஒரு சின்ன அமௌண்ட்டாக தெரிஞ்சாலுமே மந்த்லி நம்ம கம்பல்சரி அந்த அமௌண்ட் பே பண்ணோம் அப்படின்னும்போது ரொம்ப கவனமாக இருக்கணும். ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணும்போது ஒரு நமக்கு அந்த ஒரு ஹாப்பினஸோட நிறைய அமௌண்ட்டை வந்து நம்ம கட்டிடுவோம். அதுக்கு அடுத்து வந்து கட்டணுன்னும்போது தான் அதோட கஷ்டமே நமக்கு தெரிய வரும். ஸோ அதனால் வந்து நம்ம சக்திக்கு ஓரளவுக்கு ஒரு படி மேலே மட்டும் கொஞ்சம் ஸ்டார்ட் பண்ணுங்கள். அதை தவிர்த்து ரொம்ப அதிக அகலக்கால் வச்சுட்டோன்னா நம்மளால் வந்து கட்ட முடியாமல் அது ஒரு ஒரு கஷ்டமாகவே வந்து பார்த்திங்கன்னா அதுலேருந்து வெளியே வர மாதிரி ஆகிடும். ஸோ அந்த தப்பை பண்ணாமல் நம்ம சக்திக்கு முடிஞ்ச அளவுக்கு பாருங்கள். அப்படி இல்லைன்னா அதை விட 1% மட்டும் அதிகமாக இருக்கிற அமௌண்ட்டை வந்து பே பண்ணி உங்களால் முடிஞ்ச அளவுக்கு ஒரு ஜுவல்லை வந்து அந்த இயரில் சேவ் பண்ண மட்டும் பாருங்கள். அந்த மாதிரி தான் நான் 2000 ருபீஸ் வந்து இந்த வருஷம் என்னால் அவ்வளோதான் முடியும்னு சொல்லிட்டு நான் ஜாயின் பண்ணியிருந்தேன். அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா எனக்கு இந்த டீ கப் வந்து கொடுத்துருந்தாங்க. நான் கிஃப்ட்டை வந்து எப்போவுமே ரெஃபர் பண்ணவே மாட்டேன். அவங்க எது கொடுத்தாலும் நான் வாங்கிக்குவேன். அதில் ஏதாவது ஒன்று சூஸ் பண்ணி வாங்குவேன். கிஃப்ட்டை நம்பி நான் எந்த சிட்டும் வந்து சேர்றதில்ல. கிஃப்ட் அப்படின்றது சின்ன ஒரு சாக்ரிஃபேஷன் தான். பட் நம்ம அதில் ரொம்ப இம்பார்ட்டன்ட் பண்ணாமல் நம்ம என்ன நகை கட்டுறோம், அதுக்கு என்ன வேஸ்டேஜ், அதால் நமக்கு என்ன பெனிஃபிட் இருக்குது, கோல்டு நம்ம கட்டுற அமௌண்ட்டுக்கு எந்த அளவுக்கு கோல்டு வருது அப்படின்றது மட்டும் தான் நம்ம பார்க்கணும். போன வருஷம் வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஸ்கீம் தான் இருந்தது. பட் எனக்கு சின்ன ஒரு வருத்தம் என்னென்னு பார்த்திங்கன்னா, நம்ம போடுற அமௌண்ட்டுக்கு கிராமாக ஆட் ஆகாது. பட் 15% வரைக்கும் வேஸ்டேஜில் வந்து பெனிஃபிட் இருந்தது. பட் இந்த வருஷம் வந்து மாற்றிட்டாங்க. அதாவது நம்ம இன்றைக்கி என்ன அமௌண்ட் கட்டுறோமோ அன்றைக்கி தேதிக்கு வந்து கிராம் வந்து ஆட் பண்ணி கொடுத்துறாங்க. பட் நமக்கு வேஸ்டேஜ் வந்து பார்த்திங்கன்னா 10% வரைக்கும் பெனிஃபிட் வந்து தராங்க. இந்த கடையில் எனக்கு 2 விஷயம் பிடிச்சிருந்தது. ஒன்று வந்து பார்த்திங்கன்னா கஸ்டமர் கேர் சர்வீஸ், இன்னொன்று பார்த்திங்கன்னா கைராசி. அதாவது இந்த வருஷம் வந்து நகைச்சீட்டு போட்டுட்டு நம்மளால் கட்ட முடியுமா அப்படின்னு நான் யோசித்தது மட்டும் இல்லாமல் ரொம்ப பயந்துட்டேன். பட் அப்படி இருந்தும் அதை ஃபுல்லாக ஃபினிஷ் பண்ணி கோல்டே வந்து பர்ச்சேஸ் பண்ண முடிஞ்சது. அந்தளவுக்கு நல்லா கைராசியாக இருந்தது. ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா அவங்களோட கஸ்டமர் கேர் சர்வீஸ் வந்து பார்த்திங்கன்னா இப்போ எவ்வளோ கம்மியாக வாங்கினாலுமே அங்கே இருக்கிற ஜுவல்லாம் வந்து நம்மளை வேர் பண்ணுறதுக்கும் பார்க்கறதுக்கும் நல்லா ஃப்ரீயாக வந்து அலோவ் பண்ணியிருந்தாங்க. அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. எனக்கு இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த கடையில் நான் பர்ச்சேஸ் பண்ணி அங்கே வந்து எனக்கு ஃபுல் சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருந்ததால் தான் இந்த வீடியோ வந்து மேக் பண்ணுறேன். ஏன்னா நம்ம வந்து ஒரு கம்மி கிராமுக்கு வந்து பொருள் வாங்க போயிட்டு நிறைய வாட்டி நான் வந்து
கஷ்டத்தோட வெளிய வந்து பார்த்துருக்கேன். நான் மட்டும் இல்ல, என் பக்கத்துல இருந்தவங்களும் ஒரு வாட்டி நான் ஃபீல் பண்ணேன். ஸோ அந்த மாதிரிலாம் இல்லாம நம்ம எவ்வளோ கம்மியா வாங்க போனாலுமே, அந்த அளவுக்கு அவங்க கேர் பண்ணி அத குடுக்கறது வந்து ரொம்ப சாட்டிஸ்ஃபேக்ஷனா இருந்தது. ஸோ அதனால தான் நான் இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணியிருந்தேன். தேங்க் யூ ஃபார் வாட்சிங்.